ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆடி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆடி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே குரு பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே சூரிய பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஆடி மாதம் 10ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 13ஆம் தேதி சிம்ம ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஆடி மாதம் 18ஆம் தேதி மிதுன ராசிகளை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். கடக ராசி. தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசிகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே கடக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை ராகு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கி மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளி வட்டாரங்களிலும் பேசும்போது உங்கள் பேச்சிலே கவனம் தேவை. சில நேரங்களில் சிலருக்கு உங்கள் பேச்சை விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. இம்மாதம் 13ஆம் தேதியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்வதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலர் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதமாகலாம். சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும். புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீண்ட நாட்களாக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. களத்திர ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி அஷ்டம ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்திலே ராகு பகவானும் சனி பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தந்தையின் அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணி செய்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலின் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும். செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும்.
விரயஸ்தானத்திலே குரு பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலுண்டு. குழந்தைகளுக்கு திருமணம், காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்தி மகிழ்வீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் இஸ்ராமன். நன்றி, வணக்கம்.